Hello students, in today's class we are going to discuss chapter 10 flow of control. Book back answer 5 marks la detail answer question number 2 for loop பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். What is an question என்ன அப்படினா what is an entry control loop? Explain any one of the entry control loop with a suitable example. Entry control loop னா என்னன்னு எழுதணும். ஏதாவது ஒரு entry control loop எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணனும். மூணு டைப் ஆஃப் entry control loop இருக்கு. என்ன அப்படினா for, while and do while. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபாரை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப்புன்னு இல்லாமல் எக்ஸ்பிளைன் ஃபார் லூப் அப்படி கொஷின் கேட்டாங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இன் அன் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் எவால்வேட்டட் பிஃபோர் என்டரிங் இன்டு எ லூப். என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பில் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்னா என்ன? கண்டிஷன் அர்த்தம். கண்டிஷனை வந்து லூப்பு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எவால்வேட் பண்ணிட்டோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அந்த பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பாடி ஆஃப் த லூப்புக்கு போகும். அதனால தான் இது என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பு. ஃபார் லூப் இஸ் அன் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அண்ட் இஸ் த ஈஸியஸ்ட் லூப்பு. ஸோ ஃபார் லூப் வந்து ஒரு ஈஸி லூப்பு விச் அலோஸ் த கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் ரிப்பீட்டட்லி. கோட்னா என்னென்னா பாடி ஆஃப் த லூப்பு. பாடி ஆஃப் த லூப்பை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண வச்சுட்டே இருக்கும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். இட் கண்டைன்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன் ஆர் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் and update expression. They are separated by semicolon. So மூணுமே வந்து நடுவில் என்ன போடணும் அப்படின்னா செமிகோலனை போடணும். சரியா? இப்போ நீங்கள் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும். ஃபார் இனிஷியலைசேஷன் பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணும். ஃபார்ன்றது கீவேர்டு, இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன். சரியா? ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா செமிகோலன் இருக்குது. கமா போடக்கூடாது, செமிகோலன் கண்டிப்பாக வரணும். ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு. அப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 இதெல்லாம் என்ன அப்படின்னா பாடி ஆஃப் த லூப்புன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு பாடி ஆஃப் த லூப்பு. அண்ட் தென் இதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு போகும். சரியா? ஸோ டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் ட்ரூ இருக்கலாம், இல்லை ஃபால்ஸ் இருக்கலாம். ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கோ டு பாடி ஆஃப் த லூப். பாடி ஆஃப் த லூப்புக்கு வரும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே வருது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வருது, ட்ரூவாக இருக்குது. ஸோ இந்த பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் எக்ஸ்பிரஷனுக்கு போகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு போகும். அதாவது கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இங்கே போகாது, இது ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை திருப்பி செக் பண்ணும், தட் இஸ் கண்டிஷனை திருப்பி செக் பண்ணும். ட்ரூவாக இருக்கலாம், இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். ட்ரூவாக இருந்ததுன்னா திருப்பி பாடி ஆஃப் த லூப்பு, திருப்பி அப்டேட் எக்ஸ்பிரஷன், தென் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அண்ட் ட்ரூ மீன்ஸ் அகெயின் பாடி ஆஃப் த லூப்பு, திருப்பி அப்டேட் எக்ஸ்பிரஷன். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். ஒன்ஸ் த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்தது ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். ஸோ இது வந்து ஃபால்ஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங். இது ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஒர்க்கிங் ஆஃப் ஃபார் லூப். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன் பார்ட் இஸ் யூஸ் டு இனிஷியலைஸ் த வேரியபிள்ஸ் ஆர் டிக்ளேர் அ வேரியபிள் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி ஒன்ஸ். ஸோ 3 செக்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன். ஸோ இனிஷியலைசேஷன் பார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் போகும். ஆஃப்டர் எவால்வேஷன் ஆஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு போயிடும். ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் த ஃபார் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட், control goes to the update expression. After evaluation of update expression, the control is transferred to test expression. So update expression execute பண்ண உடனே control எங்க போகும்? திருப்பி test expression. Test expression next steps 2 to 4 is repeated. திருப்பி 2 to 4 வரைக்கும் திருப்பி repeat ஆகும். control test expression ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் த லூப்பு, ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஒர்க்கிங் ப்ராசஸ். இப்போ அடுத்து நம்ம ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன். ஸோ இனிஷியலைசேஷன் வந்து நம்ம ரெக்டாங்குலர் பாக்ஸில் போடணும், ஏன்னா இனிஷியலைஸ் பண்ணுறோம் இல்லையா டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ அடுத்தது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கலாம், இல்லைனா ஃபால்ஸாக இருக்கலாம். ஸோ ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன பண்ணும்? பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் திருப்பி எதுக்கு போகும்? அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டு.
திருப்பி கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இது இப்படியே ரிப்பீட் ஆகும். அதனால தான் ஆரோஸ் வந்து கரெக்டாக போடுங்க. அப்புறம் ஃபால்ஸ்னால் என்ன பண்ணும், லூப்பை விட்டு வெளில வந்துடும், ஸ்டேட்மெண்ட் எக்ஸை எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? அடுத்தது எக்ஸாம்பிள். இதோட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்பர்ஸ் வந்து 1 to 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓஸ்ட்ரீம், அப்புறம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, இன்ட் மெயின். இது வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் வரும். ஸோ இதே தான். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, இன்ட் ஐயை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஃபார் I is equal to 1, I is less than or equal to 5, I plus plus. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, இனிஷியலைசேஷன். I is equal to 1ன்றதா இனிஷியலைசேஷன், I less than or equal to 5 வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், I plus plusன்றது தான் அப்டேட். ஸோ I வந்து 1 ஆகிடும். கண்டிஷன் செக் பண்ணுறது 1 less than or equal to 5 ட்ரூவாக இருக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் பாடி ஆஃப் த லூப். பாடி ஆஃப் த லூப்பில் நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது. சரியா? ஸோ இங்கே வந்துடும் சி அவுட் வேல்யூ ஆஃப் ஐஏ. ஸோ வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்ற அவுட்புட் இங்கே வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் அதை வந்து ஐயோட வேல்யூ என்னது 1ன்றது பிரிண்ட் ஆகிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும் 2 less than or equal to 5, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். திருப்பி எண்டல் கொடுத்ததுனால நெக்ஸ்ட் லைனில் வரும் வேல்யூ ஆஃப் ஐஇ வேல்யூ 2 பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஐ வந்து 3 ஆகிடும், 3 less than or equal to 5. ஸோ வேல்யூ ஆஃப் ஐ வந்து 3, 4, 5. ஸோ 6, ஐயோட வேல்யூ 6 ஆகிடும். இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ ஐயோட வேல்யூ 6 ஆகிடும். 6 less than or equal to 5னா கண்டிஷன் என்ன ஆகிடும், ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ன்றது என்னன்னா ரிட்டர்ன் 0 தான். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு எண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அவுட்புட், இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டு. சிம்பிள், வெரி சிம்பிள். உங்களுக்கு சப்போஸ் இதெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னா சி அவுட்டுன்னு போட்டு ஐ மட்டும் கூட நீங்கள் எழுதுங்க போதும். இந்த வேல்யூ ஆஃப்லாம் தேவையில்லை. 1 2 3 4 5 மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும். அப்படியே நம்ம கொடுக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபார் லூப். இன்றைக்கி இந்த கிளாஸில் புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வில் see in the next video.